ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட சின்சான் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சைக்கிள் கேம் தான் விளையாட போகிறோம். ஆக்சுவலாக வழியில் நிறைய தடைகள்லாம் வச்சுருப்பாங்க. அந்த தடைகள் எல்லாத்தையும் நம்ம சைக்கிள் மூலியமாக தாண்டி தாண்டி போனோம். ஏற்கனவே இந்த கேம் நான் விளையாடிருக்கேன், ஆனால் ஸ்கேட்டிங்கில் நான் போவேன். அதே மாதிரி வந்து தடைகள் வேறு மாதிரி இருக்கும். இந்த இடத்துல தடைகள்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது, சூப்பராக இருந்தது. பார்த்தீங்களா, சைக்கிளில் இப்போ போயிட்டுருக்கேன் பாருங்கள். ஆக்சுவலாக நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, செக் பாயிண்ட்டில் வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நம்ம செத்தாலும் அந்த இடத்துக்கு தான் வருவோம். அதனால் கொஞ்சம் கேம் ஈஸியாக இருக்கும். இது பாருங்கள், செக் பாயிண்ட்டு நடு வச்சுருக்காங்க. நம்ம எங்கே காலியானாலும் சரி அந்த செக் பாயிண்ட்டுக்கு வந்துக்கலாம். பார்த்தீங்களா, சைக்கிள் செம்மையாக ஓட்டுறேன்னா, பா சின்சான் கலக்கிறடா செக் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோங்க. இதுக்கப்புறம் நமக்கு ஏதாவது ஆச்சுன்னா கூட அந்த இடத்துக்கு தான். ஐயோ, லேசர் பார்த்தீங்களா, அந்த லேசரில் பட்டால் நம்ம பொசுங்கிடுவோங்க, உஷாராக இருக்கணும். ஐயோ, 2 பெரிய பால் வேறு ஆடிட்டுருக்கே, அதை எப்படி தாண்ட போகிறோன்னு தெரில. எப்படியாவது தாண்டுவோங்க. பொறுமையாக போகணும் அந்த இடத்துல, அவசரமே படக்கூடாதுங்க. பொறுமையாக போயிடு. ஆப்பா, கரெக்டாக போயிட்டோங்க. நமக்கு முன்னாடி ஒருத்தன் போகிறான் பாருங்க, அவனை தாண்டணுங்க. வாடா என்கிட்டே வா. எங்கே தாண்டிட்டோங்க அவனை. ஆனால் அவன் திரும்பி நம்மளை தாண்டிடுவான்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஐயோ, சூப்பர்ப்பா. தாண்டு. ஐயோ, ஸ்பீடாக வந்து தாண்டணுங்க. இது செம்ம ஸ்பீடாக வந்து தாண்டினா தான் அவ்வளோ ஹைட்டாக தாண்ட முடியும். பார்த்தீங்களா, நமக்கு முன்னாடி தாங்க போகிறான். விடக்கூடாதுங்க அவனை, விடக்கூடாதுங்க. ஐயோ, நான் கீழே விழுந்துட்டேன். அவனும் விழுந்திருப்பான், அவனும் கண்டிப்பாக விழுந்திருப்பான். ஐயோ, தாண்டி. ஐயோ, இது லேசர் லைட் இல்லைங்க, சும்மா அந்த பஞ்சு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பஞ்சை இடித்து நம்ம பறந்துடுறோம். அதில் படாமல் போனோங்க. ஐயோ, சி என்னங்க, போன வாட்டியே இங்கே தான் விட்டானோ. ஐயோ, தாண்டி. ஐயோ, இடிச்சிட்டாங்க கரெக்டாக. அவனும் இந்த இடத்துல மாட்டிகிட்டு இருக்காங்க. நம்ம கூட ஒருத்தன் வந்தான் பார்த்தீங்களா, அவனுமே அங்கே தான் மாட்டிகிட்டு இருக்கான். ஐயோ, இந்த கேமை எப்படியாவது நம்ம முடிச்சாகணுங்க. இப்போதைக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் தெரியுமா வந்திருக்கோம்? 18% நம்ம வந்துட்டோங்க. மீதி எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது? 80க்கு 81 இருக்குங்க. இப்போ 19, 81% இருக்குங்க. கண்டிப்பாக நம்ம விளையாண்டா முடிச்சிடலாங்க. இப்போ லேசர் லைட்டுங்க, படாமல் போகணும். அச்சி, டிஸ்டன்ஸ் ரொம்ப இருக்கும் போது நல்லா தாண்டணுங்க. நான் அச்சிச்சோ, லேசர்லேயே பட்டுட்டேன். பார்த்தீங்களா, லேசரில் பட்டணும், பொசிங்கிட்டேன். ஐயோ அச்சாப்பா, சூப்பர். லேசரில் பட்டக்கூடாது. ஐயோ அப்பா, சூப்பருங்க. லேசரில் படாமல் தாண்டிட்டேங்க. அச்சச்சோ, லேசருக்கு பயந்து மேலே இருந்து கீழே விழுந்துட்டேங்க. லேசரில் படாமல் போகணும். படாமல். ஐயோ, கரெக்டாக லேசரில் போய் பட்டுட்டேன். இன்னும் அவன் நம்ம கூட தாங்க இருக்கான். நம்மளை தாண்டி போக மனசு வரலையா என்னன்னு தெரில. ஐயோ, லேசரில் படக்கூடாது. லேசர்ப்பா, எனக்கு முன்னாடி போய் ஒருத்தன் விழுந்தான் பார்த்தீங்களா, நானும் விழுந்துட்டேன். கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க இந்த இடம். ஏன்னா நம்ம தாண்டணும்னு வைங்க, நல்லா தாண்டினா லேசரில் படுறோம், கொஞ்சோண்டு தாண்டினா மேலே வந்து கீழே விழுந்துடுறோம். அப்பா, இந்த வாட்டி எப்படியா தாண்டிடணுங்க. அந்த வழியாக போகலாமா? ஐயோ, லேசர் வருது. அப்பா, லேசர் வரதுக்குள்ளே இங்கே ஐயோ, வண்டியை கண்ட்ரோல் பண்ண முடியலங்க. வண்டி அப்படியும் இப்படியும் ஆடிக்கிட்டே இருக்குது. இது பாருங்க. ஐயோ, நம்மளை மாதிரியே நிறைய பேர் போகிறாங்க. ஐயோ, அவன் எங்கேங்க எவ்வளோ தூரம் போகிறான், நம்ம என்ன ஸ்லோவாக போகிறோம். தாண்டி ஐயோ, இப்போ தாண்டியாச்சுங்க. இதை மட்டும் தாண்டிட்டா கேமை முடிச்சிடலாம். ஐயோ, இந்த ஸ்டேஜை தாண்டியாச்சுங்க. இதுக்கப்புறம் செக் பாயிண்ட்டு. அப்பா, கொஞ்ச நேரத்துக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா அவுட் ஆனாலும் இதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து தான் வருவோம். அதனால் ஈஸி தான். பார்த்தீங்களா, லேசரை எப்படி நிற்க வச்சுருக்கீங்கன்ட்டு. ஈஸி ரவுண்டுங்க இது. கீழே லேசர் போதுங்க, அதில் பட்டோன்னா நம்ம காலி. படாமல் போனோம். ஐயோ, செக் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோங்க. அப்போ பார்த்தீங்களா, நடுவில் கேப் இருக்குங்க, விழுந்துருவோம். அச்சோ, சொல்லிக்கிட்டே இருந்தால் விழுந்துட்டேன் பாருங்களேன். கவனமாக போனோம். ஐயோ, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஜம்ப் பண்ணால் பள்ளத்தில் விழுந்துடுறாங்க. ஐயோ, ஸ்டார்டிங்கே விழுந்துட்டேனே. பொறுமையாக போனோம் போலியே. ஐயோ, ஸ்பீடாக போகிறதாங்க பெஸ்ட்டு, ஸ்லோவை விட. திரும்ப நல்லா திரும்பினதுக்கப்புறம் தான் தாண்டுவேன். தாண்டு. அச்சோ, ஈஸி தான். ஒரு 2 வாட்டி ட்ரை பண்ணால் முடிச்சிடலாம். அப்படியே பொறுமையாக போ. அந்த லேசரில் ஐயோ, உடனே போயிடலாங்க. நான் கொஞ்சம் நின்றுட்டு போகிறேன், இருங்க. அது சீக்கிரம் திரும்ப. எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண முடியும் நான்? அப்பா, போயிடு. இந்த வாட்டி விடாத நீ. அவ்வளோதான், செக் பாயிண்ட் வந்துட்டோங்க. நீ பிரச்சனை இல்லை. இங்கே பார்த்தீங்களா லேசர் லைட்டு. அச்சோ, ஈஸியாக தாண்டலாம். லேசர் லைட்டில் போய் விழுந்துட்டாங்க. சரி, இந்த வாட்டி பொறுமையாக போவோம்.
என்னை கிராஸ் பண்ணி போனோன்னா ஜம்ப் பண்ணிடணும். அவ்வளோதாங்க, ஜம்ப் பண்ணிட்டேங்க. இது கொஞ்சம் கஷ்டங்க. ஐயோ, ஸ்டார்டிங் இதுலேயே போய் கீழே விழுந்துட்டேன் பாருங்க. பொறுமையாக ஹேண்டில் பண்ணேன் இதெல்லாம். அச்சச்சோ, கரெக்டாக ஜம்ப் பண்ணிட்டேங்க. ஐயோ, விழுந்துட்டேன். இப்போ திரும்பி ஐயோ, பொறுமையாக போனோங்க, பொறுமையாக போனோம். ஐயோ, விழுந்துட்டேனே. கொஞ்சம் கஷ்டமாக இருக்குல்ல இந்த இடம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, தாண்டிடலாம். ஐயோ, நல்ல வேலைங்க, எப்படி விழுற மாதிரி போயிட்டு தப்பிச்சேங்க. அங்கே ஜம்ப் பண்ணி ஜம்ப். அவ்வளோதாங்க, அவ்வளோதாங்க. இந்த பக்கம் ஜம்ப். அப்பா, இந்த இடத்துக்கு தாவுடா தாவு. தாவிட்டேங்க. அப்பா, தாவிட்டேன். அது எப்படி சைக்கிளோட ஜம்ப் பண்ண முடியும்னு தெரில. பார்த்தீங்களா, சைக்கிளோட எப்படிங்க ஜம்ப் பண்ண முடியும்? ஜம்பே பண்ண முடியாது. கேமில் அப்படி வச்சுருக்காங்க. சைக்கிளோட நம்ம எங்கே ஜம்ப் பண்ணுறது? நம்ம ஜம்ப் பண்ணுறதே கஷ்டம், இதில் சைக்கிளோட வேறு ஜம்ப் பண்ணுமா? அப்பா, தாவு தாவு தாவு. அச்சச்சோ, இந்த இடம் ஃபுல்லாக லேசராக இருக்குங்க. அப்பா, லேசரில் படாமல் போ, லேசரில் படக்கூடாது. பட்டா அவ்வளோதான். தாண்டு தாண்டு தாண்டு. ஈஸி தாங்க, நான் நினச்ச அளவுக்கு கஷ்டம் இல்லை. தாண்டிட்டேன் பார்த்தீங்களா. அச்சச்சோ, மேலே இருந்து லேசர் வருதா? சரி, இதுவும் ஈஸி தாங்க, தாண்டிடலாம். அது எந்த டைமுக்கு ஒரு வாட்டி வருதுன்றதை பார்த்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கேற்ற மாதிரி நான் போயிடுவேன். அங்கே ஒன்று வரப்போகுது, அது திரும்பி மேலே போகும்ல, அந்த கேப்பில் ஓடிடணுங்க. அவ்வளோதாங்க, தாண்டிட்டோங்க. அச்சச்சோ, லேசரை எப்படி போட்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. தாவி தாவி தான் போனோம். தாவியாச்சு, சூப்பர். அந்த சைடு தாவணும், தரையில். திரும்பி அந்த சைடு. அவ்வளோதாங்க, அவ்வளோதாங்க. செக் பாயிண்ட் வந்துருச்சுங்க. இது ஈஸி ரவுண்டு தான். சின்ன ரவுண்டுக்கு போய் செக் பாயிண்ட் வச்சுருக்காங்க. என்னங்க, நிறைய லேசர் போதாங்க. அச்சச்சோ, நல்லா தாண்டணும், மிஸ் பண்ணிட்டேன். ஸ்பீடாக போய் தாண்டினா தான் அந்த இடத்த நம்ம தாண்டவே முடியுங்க. தாண்டிட்டாங்க, சூப்பருங்க. அச்சச்சோ, வேகமாக போய் லேசரில் இடிச்சிட்டேங்க. லேசர் இருக்கா பார்த்துதாம்மா. எங்க இவன் இன்னும் நம்ம பக்கத்தில் தாங்க போயிட்டுருக்கான். எப்பயோ போனான்ல. பரவாயில்ல, அப்போ நம்ம ஸ்பீடாக தான் போகிறோன்னு அர்த்தங்க. அப்பா, தாண்டே தாண்டே தாண்டே. சூப்பர். பார்த்தீங்களா, அது எங்கே வழியை வச்சுருக்கீங்கன்ட்டு. சவத்துக்கு அந்த சைடு வச்சுருக்காங்க. நல்ல வேலை. ஓகே, நடுவில் கேப் இருக்கா? ஐயோ, கேப்பில் விழுந்துட்டேங்க. கேப் இருக்கான்னு பார்த்துட்டு கவனமாக நம்ம தாண்டணும். நான் இஷ்டத்துக்கு தாண்டி விழுந்துடுறேங்க. சில இடத்துல கேப் இருக்காது, நம்ம சைக்கிளில் ஸ்ட்ரெயிட்டாக போனால் கூட தாண்டிடலாம். ஆனால் இந்த இடத்துல வந்து சைக்கிளை விட பெரிய கேப் இருக்குது, அதனால் நம்ம கீழே கீழே விழுந்துடுறோம். கவனமாக போக வேண்டியிருக்கு. பொறுமையாக போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐயோ, சூப்பருங்க, சூப்பர். ஐயோ, இது ஸ்பாஞ்சுங்க. பட்டுச்சுன்னா இங்கே நம்ம பறந்து போயிடுவோம். படாமல் போகணும். ஐயோ, இந்த இடத்துல ஒரு ஸ்பாஞ்ச். அச்சச்சோ, சொன்னேன், விழுதுட. பார்த்தீங்களா, பட்டோன்னா நம்ம பறந்து போயிடுவோம். படாத அளவுக்கு போனோங்க. எகிரிடணும். எகிரி. அவள் தாங்க, படாமல் தாண்டிட்டோங்க. செக் பாயிண்ட் வந்துட்டோங்க. என்னங்க, இங்கே லேசர் 3 லைட் வச்சுருக்கீங்க. அச்சோ. பொறுமையாக 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 தாண்டியாச்சுன்னு நினைக்கிறேன். தாண்டிட்டோங்க, சூப்பருங்க, தாண்டிட்டோங்க. வாட்டிலேயே தாண்டிட்டோங்க இது. ஐயோ, என்ன, பொறுமையாக போனோங்க. இந்த இடத்துல அவசரமே படக்கூடாது. லைட்டாக வண்டி அட்ஜஸ்ட் பண்ணால் கூட நம்ம பொத்துன்னு விழுந்துருவோம். பரவாயில்லங்க, செக் பாயிண்ட் வந்துட்டோங்க. என்னங்க இது? ஐயோ, சரி. இந்த வண்டியை நீங்கள் சும்மாவே எதுவுமே பண்ணாமல் இருந்தீங்கனாலே சைக்கிள் லைட்டாக மூவ் ஆகும். பேலன்ஸ் பண்ணுறது கஷ்டங்க. இந்த மாதிரி சின்ன வழியில் பேலன்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதான் விழுந்து விழுந்து எந்திரிக்கிறேன். பொறுமையாக போனோம். பொறுமையாக பொறுமையாக பொறுமையாக. 2 வாட்டி மிஸ் ஆயிடுச்சுங்க. ஆனால் இதுக்கப்புறம் மிஸ் ஆக விட மாட்டேன். எப்படியாவது போயிடுவேன். ஐயோ, என்னங்க இத்தனை வாட்டி மிஸ் ஆகுது? ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாதுங்க, கொஞ்சம் கஷ்டம்தான். இதை விட கஷ்டமான ஸ்டேஜே தாண்டிடலாம். இது தாண்ட முடியாமல் கஷ்டப்படுறோமே. எப்படியாவது பொறுமையாக 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 திரும்படா. பொறுமையாக. சூப்பருங்க, தாண்டிட்டோங்க. லேசர் லைட் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா. எப்போ ஒரே ஒரு லேசர் லைட் தானே. அவ்வளோதாங்க, தாண்டிட்டோம். இங்கே பார்த்தீங்களா எத்தனை லைட்டு. ஐயோ, நல்ல வேலை, கொஞ்சம் தான் விழுந்திருப்பேன், தப்பிச்சிட்டேங்க.
அவ்வளோதான், தாண்டிடு அவ்வளோதாங்க. செக் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோங்க. என்னங்க லேசர் லைட்டு தர முழுக்க போட்டு வச்சுருக்கீங்க? அச்சோ, கவனமாக போகணுமே. அப்பா, தாண்டிட்டோம். பற்றக்கூடாது, படாமல் போகணும். ஒருத்தர் என்னங்க அவ்வளோ பறக்கிறான்? எப்படி அவன் அவ்வளோ பறக்கிறான்? கீஸ்ட்டுன்னு ஏதாவது வச்சுருப்பானா? எவ்வளோ தூரம் பறக்கிறான்? நான் என்னடானா இங்கே பாருங்க விழுந்து வாரிட்டுருக்கேன். ஒருவேளை இதில் நிறைய அந்த ஸ்ப்ரிங்கெல்லாம் வாங்கணும் போல். ஸ்ப்ரிங்கு ரோப்ளெக்ஸ் இருந்தால் வாங்க முடியுமா, இல்லை பாயிண்ட்டை வச்சே வாங்கலாமா தெரில. நான் ஸ்பீடாக போக ட்ரை பண்ணாலே விழுந்துடுறேன். எனக்கு ஸ்லோவாக போகிறது தான் செட் ஆகுது. அப்பா எப்படியோ தாண்டியாச்சுங்க. ஒரு 50 தடவையாவது நான் இறந்து போயிடுவேன். இது வரைக்கும் எவ்வளோ வாட்டி? ஒரு 20 வாட்டி நான் காலியாக இருப்பேனா? 20 வாட்டிக்கு மேலே தான் காலியாக இருப்பேன். பாருங்க, இப்படிலாம் லேசர் வச்சா எப்படிங்க? அது பாருங்களேன், நம்ம போகலான்னு நினைப்போம், கரெக்டாக அது இடிச்சிடும், நம்ம பொசுங்கி போயிடுவோம். கவனமாக தாண்டணும். ஓடி. ஐயோ, வருதே. அச்சச்சோ, ஒழுங்காக நின்னே போயிருக்கலாங்க. மிஸ் பண்ணல. சரி, போவோம். ஐயோ சி தாண்டிடலாம். லேசர் லைட் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அதில் பட்டா நம்ம கதை முடிஞ்சதுங்க. படாமல் போனவங்க பொறுமையாக போய் 4 இருக்குங்க. 3 தான் இருக்கா? அதில் 2ஆவதில் தான் நான் சிக்கிக்கிறேன். 2ஆவது முடித்து 3ஆவது முடித்தாதான் இதை தாண்ட முடியும். அப்பா, டேரெக்டாக தாண்டிட்டேன் பார்த்தீங்களா? ஆனால் என்ன தான் இருந்தாலும் 3ஆவதில் மாட்டிக்கிறேன். 2 இப்படி தாண்டிடலாம் இருங்க. ஆனாலும் 3ஆவது பிரச்சனையாக இருக்குமே. சரி பார்ப்போம். தாண்டா, குதிச்சிட்றா, கைப்பில்லை. குதிச்சாச்சுங்க. ஐயோ 4, அதான் 3 இல்லைங்க, 4 தாங்க. நான் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன் மொதல் வாட்டியே. பார்த்தீங்களா, 4 இருக்குது. இந்த 1 தாண்டிட்டேன்னா முடிஞ்சிடும். ஐயோ, பார்த்தீங்களா சைக்கிளை எப்படிலாம் திருப்பி வெயிட் பண்ணி ஐயோ போயிடு. படாத மாதிரி தான் ஒழிஞ்சிருக்கேன். அவ்வளோதாங்க. எப்பா, இந்த ஸ்டேஜ் பயங்கரமாக தண்ணி காமிச்சிருச்சுங்க. ஸ்பாஞ்சு அடிச்சிச்சுன்னா பறந்து போயிடுவோம். நல்ல வேலை அடி வாங்கலை ஸ்பாஞ்சுக்கிட்ட. ஐயோ என்னங்க, இங்கே லேசரும் இருக்குது, ஸ்பாஞ்சும் இருக்குது. உஷாராக இருக்கணும். சி, 2த்தையும் படாமல் கீழே போய் விழுந்துட்டேன் பார்த்தீங்களா? லேசரில் பொசிங்கிட்டேங்க. இல்லை, லேசரும் இருக்குது, ஸ்பாஞ்சும் இருக்குது. கவனமாக விளாட்ணும். தாண்டிட்டேன். என்னங்க இது, லேசர் அவ்வளோ இருக்குது, ஓட்டின மாதிரியே போகணும். ஐயோ, அந்த இடத்துலையும் லேசரை வச்சுருக்காங்களே, இப்போ எப்படி தாண்டுறது? அச்சோ, ரொம்ப கம்மியாக தாண்டிட்டேன். கம்மியாக தான் தாண்டணும், பட் ரொம்ப கம்மியாக தாண்டிட்டு. இது பாருங்கள், லேசர்லேயே போய் விழுறேன் பாருங்கள். தாவுறது கூட பொறுமையாக தாங்க தாவணும். கொஞ்சோண்டு இடம் தான் தந்திருக்காங்க. அந்த கொஞ்சோண்டு இடத்துல தான் நம்ம நிற்கணும். இந்த கேமில் நீங்கள் விளையாடிருக்கீங்களா இல்லையான்றதை சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு ஏதாவது கேம் இருந்தாலும் சொல்லுங்கள். இல்லைனா உங்களுக்கு என்ன கேம் விளையாடணும்னு நினைக்கிறீங்களோ அதை சொல்லுங்கள், நான் விளையாடுறேன். சரியா? இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க நீங்களாம் எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, ஒரு செக் பாயிண்ட்டை வந்துட்டேன். இது ஈஸிங்க, வழியை கண்டுபிடிச்சி போகணும். இது பாருங்கள், வழி எங்கேயாவது இது பாருங்கள், இவ்வளோ ஈஸியாக வச்சுருக்காங்க. சில ஸ்டேஜ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்னடா இது இவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு இருக்கும். சில ஸ்டேஜ் பயங்கர கஷ்டமாக இருக்கும். பாருங்க, இதெல்லாம் ஈஸி தான். தாண்டி போகணும். தாண்டு இது பார்த்தீங்களா எவ்வளோ சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு இந்த செக் பாயிண்ட்டு. ஐயோ, லேசர் வருதுங்க. லேசர் ஓடியாச்சு. செக் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். அடுத்து இதெல்லாம் ஈஸி தான். இந்த மாதிரி செவர்லாம் வந்தாலே ஈஸி தான். இந்த லேசரு அந்த ஸ்பாஞ்சு இதெல்லாம் வந்தால் தான் கொஞ்சம் கஷ்டம். மற்றபடி ஈஸி தான். 50% முடிச்சிட்டோங்க. அதாவது பாதி கேமை முடிச்சிட்டோம். இன்னும் பாதி கேம் தான் இருக்குது. சூப்பர். இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். பார்ப்போம், ட்ரை பண்ணால் முடிச்சிடலாம் 10 நிமிஷத்தில். மொத்த கேமையே நம்ம ட்ரை பண்ணோன்னா ஒரு அரை மணி நேரத்தில் முடிச்சிடலாம். நான் கொஞ்சம் ஸ்லோ தான். நீங்கள்லாம் விளையாண்டா ஒரு 20 நிமிஷத்தில் கூட முடிச்சிடலாம். நல்லா விளையாடுறவங்களாம், எனக்கு தெரிஞ்சு நல்லா விளையாடுறவங்களாம் 1/4 மணி நேரத்தில் முடிச்சிடுவாங்க. நான் பொறுமையாக போகிறேன்ல, நிறைய இடத்துல எல்லா இடத்துலையும் ஸ்பீடாக போகிறவங்களாம் இருப்பாங்க.
அதான் பயங்கரமாக விளாண்டு விளாண்டு ப்ராக்டிஸ் எடுத்தவங்க இருப்பாங்க, அவங்க அசால்ட்டாக போயிடுவாங்க. நமக்கெல்லாம் கஷ்டம். ஐயோ போய் எத்தனை வாட்டி விழுறேன் பாருங்க, பேசிக்கிட்டே விழுந்துடுறேன். பொறுமையாக 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 போ. அவ்வளோதான். செவத்தை ஒட்டின மாதிரியே போகணும், செவத்தை ஒட்டின மாதிரியே போகணும். செக் பாயிண்ட் வந்துருச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. செக் பாயிண்ட் வந்துட்டோம். பார்த்திங்களா, நடுவில் லேசரை வச்சுருக்கீங்க. ஐயோ சாராக போனோங்க. இந்த புல் தரையிலே தான் போகணும். இது புல்லாக இல்லை கிரவுண்டாக தெரில, புல் மாதிரி தான் இருக்குது. பலூன் இடிக்காமல் போயாச்சா? இடிக்காமல் போயிட்டோம். சூப்பர். தாண்டா. அவ்வளோதாங்க, செக் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். இது முட்டை முட்டையாக வச்சுருக்கீங்க. இந்த முட்டையில் டேரெக்டாக சைக்கிளை ஓட்டிகிட்டு சிலர் போவாங்க. ஸ்பீடாக போனால் டேரெக்டாக சைக்கிளை ஓட்டலாம். நீங்கள் ஸ்லோவாக போகிறீங்கன்னா மேலே இருந்து கீழே விழுந்துருவீங்க. தாவி தாவி தான் போகணும். ஏன்னா பார்த்தீங்களா, டிஸ்டன்ஸ் கம்மி தான். ஸ்ட்ரெயிட்டாக கூட சைக்கிளில் போகலாம். ஸ்பீடாக போனால் ஸ்ட்ரெயிட்டாக போகலாம், ஸ்லோவாக போனால் இப்படி தான். தாண்டு. அவ்வளோதாங்க, செக் பாயிண்ட் வந்துருச்சுங்க. இப்போ 57% முடிச்சிட்டேங்க. அதுக்குள்ளே 7% முடிச்சிட்டேன் பாருங்களேன். இன்னும் ஒரு எவ்வளோ இருக்குது? 43% இருக்கா? எப்படியும் கேமை முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஏப்பாப்பா, ஐயோ ஐயோ ஐயோப்பா. போகிற வழியில் லேசர் லைட் வச்சுருக்காங்க பாருங்க. படாமல் வேற போகணும், பொறுமையாக போனோங்க. எப்பா, ஐயோ ஐயோ. இந்த இடத்துல ஸ்பீடாக போனால் கூட தப்பிக்கலாம். இருங்க, ட்ரை பண்ணுறேன். ஐயோ, என்னங்க ஸ்பீடாக போனாலும் விழுந்துக்கிறேன். ஸ்பீடாக போனால் நம்ம ஐயோ சிக்கியிருக்கு. ஐயோப்பா, ஸ்பீடாக போனால் தப்பிக்கலாங்க. ஏன் இப்படி ஆகுது? தாவிக்கிட்டே ஸ்பீடாக போகலாம், எப்படி போனாலும் செத்து போய்கிட்டே இருக்கனே. இது தாண்டி தாண்டி போகிறது கஷ்டங்க. ஏன்னா ரொம்ப பக்கத்தில் வச்சுருக்காங்களா, தாண்டது கஷ்டம். அவ்வளோதான் அவ்வளோதான். பார்த்தீங்களா, ஸ்பீடாக போனால் பெருசாக தாண்ட தேவையில்லைன்னு பார்த்தீங்களா, அவ்வளோதான். ஐயோ, என்னங்க டிஸ்டன்ஸு கம்மியாக இருக்கும்னு பார்த்தா அவ்வளோ லாங்கில் இருக்குங்க. ஸ்பீடாக வந்துட்டு அப்படியே ஜம்ப் பண்ணணும், அவ்வளோதான். பார்த்தீங்களா, தாண்டிட்டோம். இந்த மாதிரி பில்டிங் செட்டப் வந்தாலே அந்த லெவல் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஈஸியாக தாண்டிடலாம். லேசர் லைட்டு வந்தால் தான் கொஞ்சம் கஷ்டம். இது ஆனால் ஈஸி தான். லேசரில் படாமல் பொறுமையாக நம்ம இந்த இடத்த தாண்டணும். எப்போவுமே பில்டிங் வைப்பாங்கள்ல, பில்டிங்கு பதிலாக இந்த வாட்டி லேசர் வச்சுருக்காங்க. பில்டிங்கில் பட்டாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் லேசரில் பட்டாலே பொசிங்கிடும், அதான் பிரச்சனை. அப்போ தாண்டு தாண்டு தாண்டு. சிலர்லாம் இந்த ஸ்பீடில் விளையாடுவாங்கங்க முழு கேமை. இப்போ நான் ஒரு ஸ்பீடாக போனேன் பார்த்தீங்களா, அந்த ஸ்பீடில் மொத்த கேமே விளையாடுவாங்க. கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் ஆனால் விளையாடுவாங்க. பா, நமக்கு பொறுமையாக போகிறது தான் செட் ஆகுது. ஸ்பீடாக போனாலே நான் விழுந்துடுறேன். இதற்கு பொறுமையாக போனால் நான் தாண்டிடுறேன். ஆஹா, லேசரை வச்சுருக்காங்களே. அச்சிச்சோ, லேசர் தான் வச்சுருக்காங்கன்னு பார்த்தா கேப்பும் வச்சுருக்காங்கங்க. இப்போ தாண்டி தாண்டி தான் நான் போனோம். அது பாருங்க, அந்த இடத்துலையும் கேப் இருக்கா? தாண்டணும். தாண்டு, அடுத்து தாண்டு, அடுத்து தாண்டு தாண்டு. செக் பாயிண்ட் வந்தாச்சு. இந்த பில்டிங்கில் கேப் இருக்கா இல்லையா? கேப் இல்லைங்க, இது ஈஸியாக தாண்டலாம். பார்த்தீங்களா, பில்டிங் வந்தாலே ஈஸிங்க. அந்த ஸ்டேஜை ஈஸியாக தாண்டிடலாங்க. ஒரு வாட்டி கூட சாகாமல் தாண்டிடலாம். அது பாருங்கள், இதெல்லாம் ஈஸியாக தாண்டிடலாம் பாருங்கள். இந்த லேசரில் தான் இங்கே ஏதாவது ட்விஸ்ட் வைப்பாங்க. மற்றபடினா ஈஸியாக நம்ம தாண்டி போய்கிட்டே இருக்கலாம். பாருங்க, பில்டிங். ஓஹோ, பில்டிங்கு ப்ளஸ் அந்த இடம் போல். செக் பாயிண்ட் கொஞ்சம் தள்ளி இருக்கும். ரைட் தாண்டி தாண்டி போய் செக் பாயிண்ட், அவ்வளோதான். இது ஈஸியான ஸ்டேஜ் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐயோ, 3 லேசர் லைட் இருக்கா? 3ஆ 4ஆ தெரில, பார்ப்போம். ஐயோ, 4க்கு மேலே இருக்குங்க. பொறுமையாக தான் போகணும். சுற்றி வந்தாலும் எனக்கு தெரிஞ்சு சுற்றினாலும் லேசர் லைட் நம்ம மேலே படாது. ஆமாம், இந்த இடத்துல நின்னா படாதுங்க, தள்ளி வந்துக்கணும். சுற்றினாலும் லேசர் லைட்டு படாத லெவலுக்கு வந்துடணும் நம்ம. இந்த ஸ்டேஜை ரொம்ப நேரம் தாண்டுவோம் போலியே. அச்சோ, சாதாரணமாகவே விழுறேன். தாண்டு, அந்த சைடு தாண்டி தாண்டி தாண்டி, அவள் தான். இப்போ சுற்றினாலும் லேசர் லைட் நம்ம மேலே படாது. அந்த இடத்துக்கு தாண்டிடணும். தாண்டிட்டோம். சே,
தாண்டிட்டு வண்டியை பேலன்ஸ் பண்ணாமல் கீழே விழுந்துட்டேனே. ஐயோ கரெக்ட். பொறுமை 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 கடலினும் பெரிது. எப்பா தாண்டு 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 தாண்டு. இது லேசர் படாது. அந்த இடத்துல தாங்க கவனமாக இருக்கணும். ரைட் ரைட் ரைட். தாண்டிடு. அவள் தாங்க தாண்டிடுச்சுங்க. முடிச்சிடுவேன் இந்த வாட்டி, முடிச்சிடுவேன்னு நினைக்கிறேன். முடிச்சிடலாம் 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 முடிச்சிடலாம். முடிச்சாச்சு. செக் பாயிண்ட் வந்துட்டேன். இனி பிரச்சனை இல்லை. அச்சிச்சு என்னங்க கேப் வச்சுருக்கீங்க அந்த இடத்துல. தாண்டிடலான்னு பார்த்தா அந்த இடத்துல போய் கேப்பை செட் பண்ணி வச்சுருக்கீங்க. சார் நம்மளை விலை வைக்கணுன்னே ஏதாவது பண்ணுவாங்க போலங்க. அப்பா தாண்டியாச்சுங்க தாண்டியாச்சு. நான் இங்கேயே சொல்லிட்டு தாண்டி செக் பாயிண்ட் வந்துட்டோம்ல. நாங்கள் கேப்லாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. நான் பாட்டுக்கு ஸ்பீடாக போய் கீழே விழுந்திருப்பேன். நல்ல வேலை கேப் இருக்கிறத கவனிச்சிட்டேன். செக் பாயிண்ட்டு என்னது இது, என்னது இது. தாண்டு. அப்படியே அங்கே தாண்டு தாண்டு தாண்டு. அவ்வளோதான். நாங்கள் இவ்வளோ ஈஸியாக இருக்குது ஸ்டேஜு. கண்டிப்பாக முடிவுக்கிட்ட கொஞ்சம் கஷ்டமாக வச்சுருப்பாங்க. இப்போ 70% முடிச்சிட்டேன். மீதி இருக்க 30%ல் ஒரு 10% கஷ்டமாக வச்சுருப்பாங்க. 20% நார்மலாக வச்சுருப்பாங்க. பாருங்களேன், ஒரு 10% தண்ணி காட்டிடுவாங்க நமக்கு எப்படியும். நமக்கு முன்னாடி ஒரு பொண்ணு போது பாருங்க. விழுந்துருச்சு. நம்ம விழ மாட்டோம். நம்ம விழாமல் தாண்டிடலாங்க. தாண்டிட்டோம். தாண்டிடணும். இதையும் தாண்டிடணும். ஐயோ தாண்டியாச்சு. எப்பா தாண்டிடணும். தாண்டியாச்சு தாண்டியாச்சு தாண்டியாச்சு. சூப்பருங்க. தாண்டிக்கிட்டே இருக்கோங்க. அவ்வளோதான். இது ஈஸி தான். அது சுற்றிட்டு வர்றதுக்குள்ளே ஈஸியாக நம்ம அடுத்த லெவலுக்கு போயிடலாம். அவ்வளோதான். செக் பாயிண்ட் வந்துட்டோம். ஐயோ பொறுமையாக போகணும். வண்டியை பேலன்ஸ் பண்ணி பொறுமையாக போகணும். பொறுமையாக 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 திரும்ப 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 திரும்ப. அவ்வளோதான் அவ்வளோதான் அவ்வளோதான். அப்படியே பொறுமையாக. ஐயோ என்னங்க இன்னும் முடியலையா. பொறுமையாக பொறுமையாக பொறுமையாக. செக் பாயிண்ட் வந்துருச்சு. இனி பிரச்சனை இல்லை. அவ்வளோதான். 75% முடிச்சிட்டாங்க. இப்போ தான் 70 வந்த மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே 75 வந்துட்டேன். சூப்பர். 76 வந்துட்டேங்க. ஐயோ படல. நல்ல வேலை படல. பட்டா காலி. படாததுக்குள்ளே ஓடிடணுங்க. அப்பா ஓடியாச்சு. ரைட்டு. பில்டிங்கா ஈஸி. பில்டிங்னா ஐயோ பில்டிங்கில் என்ன கேப் வச்சுருக்காங்க. பில்டிங்கை கூட நீங்கள் ஈஸியாக முடிக்கக்கூடாது. அதுலேயே ஏதாவது பண்ணுவோன்ற மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். ஐயோ நல்ல வேலை வெள்ளங்க. விழாமல் அந்த முனையில் மாட்டிகிட்டு இருந்தேன். இது என்னங்க இது. ஐயோ இங்கேயும் கேப் வச்சுருக்காங்க. என்னென்ன பண்ணுறாங்க பாருங்களேன். ஐயோ மாட்டிகிட்டு இருந்தேன். விழுந்துட்டேங்க. பொறுமை ஸ்பீடாக போய். ஐயோ அப்பா எங்க இது தாண்டவே தேவையில்லை போல். நான் தான் தேவையில்லாமல் தாண்டிகிட்டு இருந்திருக்கேன். தாண்டாமையே போயிருக்கலாம் போல். நீங்கள் ஸ்பீடாக போனால் தாண்ட தேவையில்லை. ஸ்லோவாக போனீங்கன்னா தாண்டி தான் போகணும். ஏன்னா ஸ்லோவாக போனீங்கன்னா அந்த இடத்துல விழுந்துருவீங்க. இந்த இடத்துல தாண்டி தான் ஆகணும். ஏன்னா இந்த இடம் சைக்கிளை விட அந்த டிஸ்டன்ஸு பெருசு. தாண்டி தான் ஆகணும். தாண்டி தாண்டி வந்துட்டோம். ஐயோ லேசரா. லேசரில் படாமல் திரும்பணும். கேமரா ஆங்கிளை மாற்றி மாற்றி போகணும். நீங்கள் நார்மலாக போகிறேன்னு போனீங்கன்னா கண்டிப்பாக லேசரில் பட்டுருவீங்க. கேமரா ஆங்கிள் நான் திருப்புறேன் பார்த்தீங்களா. இந்த மாதிரி நீங்கள் கேமரா ஆங்கிளை கொஞ்சம் திருப்பி திருப்பி போனால் ரொம்ப ஈஸி. ஃபோனில் விளையாடுறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. நீங்கள் லேப்டாப்லேயோ இல்லை கம்ப்யூட்டர்லேயோ ஜாய்ஸ்டிக் வச்சு விளையாண்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படி ஈஸியாக இருந்தே நான் விழுறேன். சிலர் அந்த மாதிரிலாம் விளையாண்டா ஈஸியாக விளையாடிடுவாங்க. ஃபோனில் விளையாடுறது உண்மையிலேயே கஷ்டம்தான். ஃபோனில் எதுவுமே கரெக்டாக நம்ம பண்ண முடியாது. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஜம்ப். சவத்தில் இடித்து நம்ம நிற்கணும். ஏன்னா சவத்தில் இடித்தா நம்ம அந்த இடத்துல நல்லா நின்றுவோம். அவ்வளோதான். சவத்தில் இடித்து தாண்டிடணும். ஓகே. இன்னுங்க 3 பால் ஒரே டைரெக்ஷனில். அடப்பாவுமே 3 பாலுமே ஒரே மாதிரி ஆடுதே. எப்படி போகிறது. அச்சோ இடித்தாலும் நான் வெளில. ஐயோ இது ரொம்ப கஷ்டங்க. கண்டிப்பாக கஷ்டங்க. இது எவ்வளோ நேரம் எடுத்துக்க போகிறேன்னு தெரில. அடிச்சு தூக்கிடுச்சுங்க. இந்த 3 பாலுக்கும் நடுவில் கேப் இருக்கா இல்லை கேப்பே இல்லையா தெரில. கேப் இருக்கும் கண்டிப்பாக. கேப் இருந்தால் தான் போகவே முடியும். அச்சோ
கேப் இருக்குங்க, 3 பாலுக்கு நடுவில் கேப் இருக்குது. கேப் இருந்தால் போயிடலாம். கேப் இருக்குது. தாண்டிட்டோங்க. வா, தாண்டவே முடியாதுன்னு நினச்சேங்க அந்த லெவலு. இதெல்லாம் தாண்டிடலாம். இது ஒரு வாட்டி இடம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டா ஒன்ஸ் தாண்டிடலாம். அப்பப்போ ஐயோ, சின்ன கேப்பில் போய் விழுந்துட்டேங்க. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதெல்லாம் தாண்டிடலாம். தாண்டு. அப்பா பொறுமையாக லேசரில் படாமல் போனோம். அப்பா செக் பாயிண்ட் வந்துருச்சு. சூப்பர். இப்போ பர்சன்டேஜ் 84 வந்துட்டோங்க. இன்னும் 16%. கண்டிப்பாக ஒரு 6%ல் ட்விஸ்ட் இருக்கும். ஜம்ப் பண்ணு. ஜம்ப். அப்பா சூப்பர். அப்பா ஐயோ, விழுந்துட்டேங்க. விழுந்துக்கிட்டே இருங்க. ஈஸியான வழி. நான் தேவையில்லாமல் சைட்லலாம் தாண்ட ட்ரை பண்ணேன். ஈஸியாக ஸ்ட்ரெயிட்டாக போயிருந்தாலே முடிச்சிருக்கலாம். ஆஹா, என்னங்க சவரி எப்போவுமே இந்த பில்டிங் ஈஸியாக கொடுப்பாங்க, அதுவே இப்போ கொஞ்சம் கஷ்டமாக கொடுக்குறாங்க. பாருங்க, ஒரு சின்ன கேப்பு, அதில் தாண்டணுமா நம்ம? பாருங்க, சின்ன கேப்பு, அதில் தாண்டணுமா? அப்பா தாண்டிட்டோம் பார்த்தீங்களா? இன்னும் ஒன்று தான், இன்னும் 2 இருக்குங்க. அவ்வளோதான், தாண்டியாச்சு. இன்னும் ஒன்றே ஒன்று. இதை மட்டும் தாண்டிட்டா முடிச்சிடலாம். ஐயோப்பா, தாண்டிட்டோங்க. சூப்பர். 3 லேசர் லைட். எப்போ 6 லேசர் லைட்டுங்க. ஒரே வேகத்தில் போயிடணும்னு நினைக்கிறேன். அப்போ போய் ஐயோ, ஜஸ்ட்டுங்க. இந்த வாட்டி போயிடலாம். என்னங்க படவே மாட்டேங்குது லேசரு. ஈஸிங்க இது. அச்சோ, இது கேமரா ஆங்கிளை திருப்பணும். இந்த மாதிரி இடத்துல கேமரா ஆங்கிளை நீங்கள் திருப்பிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஜம்ப் பண்ண வசதியாக இருக்கும். எல்லாம் விழுந்துக்கிட்டே தான் இருப்பீங்க. பாருங்க, இப்போ கேமரா ஆங்கிளை கொஞ்சம் எனக்கு வசதியாக வச்சுக்கிறேன். வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ கேமரா கிளியராக தெரியுது பார்த்தீங்களா? எங்கே எவ்வளோ கேப் இருக்குன்றதெல்லாம் கிளியராக தெரியுது பாருங்கள். ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தா தெரியாது. இருங்க, கேமரா ஆங்கிளை திருப்பிக்கலாம். சூப்பர். அச்சி, ஏன் மாதிரி தான் தப்பு. இது ஈஸியாக தாண்டிருக்கலாம், மிஸ் பண்ணிட்டேன். என்ன இது திரும்ப விழுந்துட்டுருக்கேன். தாண்டு. வண்டியை கண்ட்ரோல் பண்ண முடியலங்க, விழுந்துட்டேங்க. இந்த வாட்டி எப்படியாவது தாண்டியே தீரணும். கேமரா ஆங்கிளை மாற்றியாச்சா? பொறுமையாக தாண்டு. சின்சான் கீழே விழாமல் தாண்டுறா. தாண்டு. அவ்வளோதாங்க, முடிச்சாச்சுங்க. எப்பா, ஈஸியான ஸ்டேஜுக்கே எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டேனே. எங்க 89% முடிச்சாச்சுங்க. அப்போ முடிச்சிடலாம் இந்த கேமை. இன்னும் அதிகபட்சம் ஒரு 2 நிமிஷம் ஆகுமா? 3 நிமிஷம் ஆகும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், முடிச்சிடலாம். நான் 10 நிமிஷத்தில் முடிக்கலான்னு நினச்சேன். ஏற்கனவே 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. வழியில் கொஞ்சம் நிறைய விழுந்து வாரணும்ல. ஐயோப்பா, நடுவில் கேப் வச்சாங்களே, அதனால தப்பிச்சோம். கரெக்டாக கேப்பில் நிற்கிறேன். சூப்பர். ஓடிடு ஸ்பீடாக போ. அவ்வளோதான், ஸ்பீடாக போயாச்சு. செக் பாயிண்ட்டை பிடிச்சாச்சு. அச்சுப்பா, ஐயோ, எங்கே 92% வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் தாங்க, முடிச்சிடலாங்க. ஐயோ, இங்கே வேறு நடுவில் கேப் வச்சுருக்காங்களா? நான் அது படிக்கட்டு மாதிரி இருக்குன்ட்டு தாவி போயிட்டுருக்கேன். வழியில் கேப் இருக்குது, உஷாராக இருக்கணும். கேப்பை தாண்டியாச்சு. ரைட். இதுக்கு தாங்க கேமரா ஆங்கிளை நான் மாற்றணும்னு சொல்கிறேன். இல்லைனா இந்த கேப்பு பெருசாகவே உங்களுக்கு தெரியாது. நடுவில் கேப் இருக்குது பார்த்தீங்களா? அது எவ்வளோ கேப்பாக இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. கேமரா ஆங்கிளை மாற்றினீங்கன்னா தெரியும். கேமரா ஆங்கிளை மாற்றி விளையாடுங்க. அவ்வளோதான். பார்த்தீங்களா? கேமரா ஆங்கிளை மாற்றினா உங்களுக்கு ஓரளவுக்கு கேம் ஈஸியாக இருக்கும். ஐயோ, அச்சோ, படாமல் போயிடு. செக் பாயிண்ட் வந்துட்டோம். எங்க 95% வந்துட்டாங்க.
இன்னும் 5% தான். ஏறக்குறைய இன்னும் ஒரு நிமிஷத்தில் கேமை முடிச்சிருவேன் பாருங்கள். தாண்டு 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 தாண்டு. இதே மாதிரி வேறு கேம் இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள். நீங்களும் கண்டிப்பாக இந்த கேமை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப சின்ன பசங்க விளையாட முடியாது, ஓரளவுக்கு பசங்க விளையாடலாம். நல்லா இருக்குது. அப்பா அப்பா பார்த்தீங்களா, நடுவில் ஒரு ஐயோ என்னங்க இது, ஏறக்குறைய 96% வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் தாங்க, கொஞ்சம் தான். எப்போ தாண்டவே இல்லைங்க. நான் பாட்டுக்கு ஸ்பீடாக போயிட்டேங்க. இன்னும் ஒரு பால் வச்சுருக்காங்க, பாலில் இடிக்காமல் போகணுமா? இடிக்கக்கூடாது. ஏங்க 100% முடிச்சிட்டேங்க. 100% முடிச்சதுக்கு பாராட்டுறாங்க. அதே மாதிரி வேர்ல்டு 2 ரிலீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது இதே மாதிரி இன்னொன்று ஸ்டேஜை நம்ம ரிலீஸ் பண்ணுறோம். அடப்பாவுமே இங்கே விழுந்துட்டேன் பாருங்களேன். அங்கே நிறைய கதவு இருக்குல்ல, அதில் சில ஸ்டேஜை நாம் ரிலீஸ் பண்ணிட்டோம் போலங்க. புதுசாக ஒரு உலகத்துக்குள்ளே போகலாமா? இப்போ நம்ம விளையாண்ட மாதிரியே புதுசாக ஒரு லெவலை நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம் போல். சரி, ஓப்பன் பண்ண லெவல்லாம் நான் அப்புறமா உங்களுக்கு விளையாடி காட்டுறேன். ஏற்கனவே வீடியோ ரொம்ப பெருசாக போயிடுச்சு. நம்ம திரும்பி ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுவோங்க. இப்போதைக்கு பை.